முன்னாள் ராணுவ அதிகாரி மேஜர் மகன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது இந்த பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து வாகா எல்லை மூடப்படும்ன்ற உத்தரவும் பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும்ன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எதை உணர்த்துதுன்றீங்க? இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம் சார். இது கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டின்றது நம்ம நாட்டோட உச்சபட்சமான ஒரு பாதுகாப்பு அமைப்பு. அதுல இந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது இது முதல்ல இதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான் அப்படின்றத நம்மளுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதோடைய ஃபர்ஸ்ட் இது வாகா பார்டரை மூடுறதுனாலயோ இது ஒரு சிம்பாலிக்கான ஒரு நடவடிக்கை இருந்தாலும் பாகிஸ்தானியர்கள் எல்லாத்தையும் வெளியேறணும் அப்படின்றது அடுத்த கட்டமா தூதரகங்கள் மூடப்படும். நிச்சயமா இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது 1960 இண்டஸ் நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை இந்தியா ஹானர் பண்ணல அப்படின்ற பட்சத்துல எத்தனை லட்சம் ஹெக்டேர் பாகிஸ்தானோட விளைநிலங்கள் இருக்கு, அது அந்த நதியை நம்பிதான் இருக்குன்றது தெரியும் பாகிஸ்தானிகள் எல்லாமே. ஸோ அந்த இடத்துல ரெண்டு விஷயம் இப்ப இந்திய அரசாங்கம் பண்றாங்க. ஒண்ணு, நம்மளுடைய இந்த இந்த காலையில இருந்து நீங்க வந்த தகவல்கள் பிரஸ் ரிலீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். அரசாங்கம் அபிஷியலா பாகிஸ்தானை சுட்டி காட்டி எதுவுமே சொல்லல. இப்போ நேரடியா நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம் பாகிஸ்தான் தான் எதுக்கு காரணம்னு சொல்லிட்டு. ஏன்னா அதற்கான ஆவணங்கள் அரசாங்கத்துக்கிட்ட அதற்கான சாட்சியங்கள் ஏற்கனவே கிடைச்சிருச்சு. இரண்டாவது, இந்த நதிநீர் பங்கீடு, இப்ப நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்றது இனி நம்ம நிறுத்தணும் அப்படின்னா பாகிஸ்தான் சர்வதேச நீதிமன்றத்துக்கு தான் போகணும். சர்வதேச நீதிமன்றத்துல எவ்வளவு காலம் எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த நீதிமன்றத்தோட உத்தரவுக்கு இந்தியா கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது. பாகிஸ்தானுக்கு எங்க அடிச்சா வலிக்கணுமோ அந்த இடத்துல இப்ப அரசாங்கம் கை வைக்கிறாங்க. ராணுவ ரீதியான நடவடிக்கைகள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எதிர்பார்க்கலாம். பட் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயலாக தான் நான் பாக்குறேன். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.